GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். ஏற்கனவே ஐயருங்க இருக்கிற இடத்துல போய் சட்டை போடாமல் நீ சாதத்தை மேலே பெறலாம் உருள்லான்னு கரூரில் ஒரு உத்தரவு போட்டார். அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அடி வாங்குச்சு. அப்போ எங்கெல்லாம் எங்க திருவிழா நடக்குன்னு பார்த்துட்டு அங்கெல்லாம் போய் கலடா பண்ணுறதுக்கு ஒரு ரவுடி கும்பல் ரெடி ஆயிடுச்சு. மேற்படி சனாதன சக்திகள் எச் ராஜா இவன் எல்லாம் உட்காந்துட்டு கிண்டி விட்டுட்டு கீழே உட்காந்துருப்பாங்க. சிஐஎஸ்எஃப் என்பது நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பிற்காக மட்டுமே அனுப்பப்பட்ட ஒரு காவல்துறை. வேற எதுக்கு அதை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த கூடாது. கோயிலுக்கு அனுப்புறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த இந்துத்துவ அமைப்புகள் இவ்வளவு குதிக்கிறான்ல. இதே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குல்ல, அந்த வரதராஜ பெருமாள் கோயில்ல பெருமாள் தானே இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடித்தடி நடக்குதே இல்லையா, வட சண்டை, வடகல தென்கல. அங்கேயா இந்த இந்துத்துவ முகத்தை பொருத்தி கொண்டிருக்கின்ற எந்த பொறுக்கியும் போறதில்லை. பெரும் சுவர் என்கின்ற திராவிட அடையாளத்தை உடைப்பதற்கு திராவிடத்திலிருந்தே கைகூலிகளை பொறுக்கி அவர்களுக்கு இந்துத்துவா என்கின்ற ஆயுதத்தை கையில கொடுத்து பாபர் மசூதியில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு கலவரத்தை உண்டாக்கி, அதுவும் குறிப்பா தேர்தல் நேரத்தில் உண்டாக்குனா உள்ள நுழைஞ்சலான்னு இவன் தப்பு கணக்கு போடுறான். அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். அதற்கு ஏன் என்னுடைய தமிழ் பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துறீங்க? எங்க வீட்டு பிள்ளைங்களை ஏன் கலடா பண்ண அனுப்புறீங்க? நீங்க வாங்கடா ஒரு 10 பேரு, உங்க சனாதன கும்பல் வாங்க. ஏன் அப்பாவி பிள்ளைகளை இதுக்கு பயிற்று வைக்கிறீங்க? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். திருப்பரங்குன்றம் நாடாளுமன்றம் வரைக்கும் இன்னைக்கு எதிரொலிச்சிருக்கு. திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த பிள்ளையார் கோவில் பக்கத்தில் எப்போவும் ஏற்றுவாங்க. நாங்கள் மலை உச்சியில் இருக்கிற அந்த தூணில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, மதுரை ஹைகோர்ட்டு கிளைக்கு. அவங்களும் அனுமதி கொடுத்துட்டாங்க. மாநில காவல்துறை தடுக்குது. ரகுபதி அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. 2014 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதன்படி ஒரு ஃபாலோஅப் நடந்து போயிட்டுருக்கு. அந்த தீர்ப்பை எதிர்த்து மேலே யாரும் போகலை. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அனுமதி தர முடியும்? இது வேணும்னே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொல்கிற உத்தரவை சரியாக செய்யலை, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் மதுரை ஹைகோர்ட்டில் திருப்பி அது ஒன்று போகுது. மேல்முறையீடுலாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நாடாளுமன்றத்தில் டிஆர் பாலு பேசுகிறார், கனிமொழி பேசுகிறாங்க, பதிலுக்கு எல்முருகன் பேசுகிறாரு. எல்லாம் ஏதோ ஒரு ஓட்டு வங்கிக்காக இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு செய்யுது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வருது. திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோவில் உண்மையிலுமே இந்து மதத்தை இந்து அமைப்புகளுக்கு அந்த கோவில் மீது அக்கறை உண்டா? இன்னொரு பக்கம் முருகன் இந்து கடவுளே இல்லை, திருத்தணியை தாண்டாவே இது முருகன் கிடையாது, அது எப்படி இவங்க போய் எடுத்து கொண்டாடலாம் அப்படின்னு அது ஒரு வாதம் போயிட்டுருக்கு. ஒட்டு மொத்தமாக எப்படி பார்க்குறீங்க வரலாறு எல்லாத்தையும்? நிறைய நிகழ்ச்சிகளில் நம்ம பேசிட்டோம் ராஜவேல். அதாவது திருத்தணியை தாண்டினா இல்லை, தமிழ்நாட்டை தாண்டினாவே முருகனுக்கு எங்கேயும் கோயில் கிடையாது. தமிழர்கள் சென்றிருக்கின்ற மலேசியா, சிங்கப்பூர்லாம் விட்டுருங்க, வடநாட்டில் எந்த இடத்திலும் முருகனுக்கு கோயில் கட்டுகின்ற பழக்கத்தை இவங்க வச்சுக்கிறது இல்லை. கார்த்திகேயான்னு சொல்லிட்டு காளிதாசனுடைய குமார சம்பவத்தில் மட்டும் இருக்குதுன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் அப்படி பழக்கம் இல்லாத ஒரு கடவுளை, தமிழர்களுக்கே உரிமையுள்ள ஒரு கடவுளை, குறிஞ்சி கடவுளை, முருகனை, அழகனை, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனை இன்னைக்கு முருகர் மாநாடுன்னு ஒன்று நடத்தி கொண்டாடி பார்த்தாங்க. உள்ள நுழைய முடியல. அதுக்கு முன்னாடி எல் முருகன் தலைவராக இருக்கும்போது இந்த சினிமாவில் இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு குத்தாட்டம் போட்டாங்க. வேல் வேல் கையில் வெற்றி வேல்னு வச்சு வேல் யாத்திரை. ஆமாம், அதுலேயும் முருகன் ஒன்றும் அருள் புரியல. இப்போ முருகனே பிளாக்மெயில் பண்ணலான்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோவென்று போவான்னு ஒரு பாரதியார் பாட்டு இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச பாரதியார் பாட்டை வச்சு சொல்லணுன்னு கேட்டால் படித்தவன் பண்ணுற சூதுவாது இது. இதில் நீதிமன்றமும் உள்ளடக்கம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஒரு மரபை கொண்டு வருவதற்கு நீதியை வளைத்து, நீதியை மலைக்க வைத்து, நீதியை நடுத்தெருவில் நிற்க வைத்து, அதை விலை பேசாமல் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் இவங்க தொடர்ந்து பண்ணுவாங்கன்றது எல்லா ஊர்லேயும் தெரியும். சனி சிக்னாப்பூரில் 400 வருடங்களாக பெண்கள் போகாமல் இடத்துக்கு திருப்தி தேசாய் வழக்கு போட்டு தான் உரிமைகளை வாங்கி உள்ளே போயிட்டுருக்காங்க.
அதே நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இருக்குது. சபரிமலை கோயிலில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாலும் பின்னாலும் கூட இன்னைய வரைக்கும் கேரளாவில் வந்து பெண்கள் வந்து உள்ளே போய் வழிபட முடியல. அது அமித்ஷா உள்பட எல்லாரும் அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. கேரள அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்தால் கூட அதை வந்து நிறைவேற்ற முடியாமல் மலைத்து போய் நிற்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடிப்படைவாதிகள் சனாதனவாதிகள் என்று தங்களை அழைத்து கொள்ளுகின்ற இந்துத்துவா என்பதை முகமூடியாக போட்டு கொண்டிருக்கின்ற தேச விரோத சக்திகள் மதத்தை ஒரு மையமாக வைத்துக்கொண்டு மதத்திற்கு சம்பந்தமில்லாத மரபுகளில் உள்ள நுழைஞ்சி, இதை நான் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். திருவண்ணாமலை எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. திருக்கோயிலூர் பக்கத்துலேருந்து ஒரு 37 கிலோமீட்டர். 2000ஆவது வருடத்தில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக, அப்பொழுதெல்லாம் வந்து நேரடி ஒளிபரப்பு கிடையாது, நேரடி ஒளிபரப்பு இல்லாத காரணத்தால் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க கோயிலை வந்து நம்ம ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு நான் சொந்தமாக ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி பதிவு பண்ணேன். அந்த நிகழ்ச்சி பதிவு பண்ணும்போது தீபம் ஏற்றுகின்ற ஒன்றை முதன்முறையாக ஒளிப்பதிவு செய்து விஜய் தொலைக்காட்சியில் நான் தான் என்னுடைய குரலோடு என்னுடைய ஸ்கிரிப்டுன்னு சொல்கிறேன் இல்லை, அதோடு வந்து நான் ஒளிபரப்பின முதல் நபர் நான் தான். அப்போல்லாம் நேரடி ஒளிபரப்பு கிடையாது. இது விஜய் தொலைக்காட்சியில் அண்ணாமலை திருவண்ணாமலை நான் ஒளிபரப்பினேன். அதுக்கு பிற்பாடு பல வெளிநாடுகள்லாம் அதை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேசட்லாம் கொடுத்து அனுப்பி அதை கொஞ்சம் நபர்கள் சுட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒரு சரியான காப்பி எடுத்து வைக்கல. அப்போ நம்ம ரபிபர் நாடு தான் அங்கே வந்து மேலாளராக இருந்தார். நான் சொந்தமாக நானும் என்னுடைய ஒரு நண்பரும் செலவு செஞ்சு அவர் இப்போ மறைஞ்சு போயிட்டார். 5 லட்ச ரூபா இன்றைக்கி செலவு பண்ணோம். ஆமாம், அதை வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க கோயில் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போ தான் இளையராஜா போக ஆரம்பித்த சமயம் ரஜினிகாந்த் வந்து அந்த கிரிவல பாதைக்கு வந்து லைட்டெல்லாம் போட்டு கொடுத்துருந்தார். அதை போட்டு ரமணாசிரமம் உள்பட எல்லா இடத்தையும் தனித்தனியாக எடுத்து நான் வந்து அதற்கு உண்டான ஸ்கிரிப்டை நானே எழுதி என்னுடைய குரல்லே அதை ஒளிபரப்பணும். அதன் அடிப்படையில் வந்து அந்த காலத்தில் வந்து அதுக்கு ஆராய்ச்சி செய்யும்போதே திருவண்ணாமலை தவிர வேறு எந்த இடத்திலும் தீபம் ஏற்றுகின்ற பழக்கம் வந்து அவ்வளவா கிடையாது. திருப்பரங்குன்றம் பற்றிலாம் அதில் இருக்கும், இருந்தாலும் கூட இவ்வளவு விமர்சையாக செய்யப்படுகின்ற பழக்கங்கள் இல்லை என்பதை திருவண்ணாமலையினுடைய வரலாற்றை நீங்கள் படிச்சிங்கனாவே முழுக்க முழுக்க தெரியும். அப்போ திருவண்ணாமலையில் ஏற்றுகின்ற தீபத்தை போல குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கின்ற இடம் என்ற காரணத்தால் திருவண்ணாமலையில் அது சிவபெருமானுக்கு ஏற்றப்படுவது. ஆனால் திருப்பரங்குன்றம் என்பது முருகன் இருக்கிற கோயில். அந்த இடத்துல வந்து அப்படி மரபுகள்லாம் அவ்வளோவா கிடையாது. அந்த தீபம் கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவத்தில் ஒன்று பண்ணாங்கன்னா வைஷ்ணவத்தில் உடனே பண்ணுவாங்க. இப்போது பரணி தீபத்தை வந்து இவங்க ஏற்றின உடனே விஷ்ணு தீபம்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இது திருப்பதி அங்கே இங்கெல்லாம் விளக்கேற்றுவாங்க. இது சைவமும் வைஷ்ணவமும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இவங்களுக்குள்ளே நிறைய பண்ணுவாங்க. அது மதம் சார்ந்த நம்பிக்கை என்பதை விட கடவுள் சார்ந்த நம்பிக்கை என்ற காரணத்தால் அதில் யாரும் அவ்வளோவா உள்ளே நுழையிறதில்லை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து சிவபெருமானையே கேள்வி கேட்ட ஒரு ஊரில் 2014 இதே உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு இருக்குது. டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு இருக்கும்போது அந்த தீர்ப்பை பின்பற்றுவதுதான் நடைமுறை, அல்லது அதுக்கு மேலே வந்து அப்பீல் போய் அந்த தீர்ப்பை வந்து நீக்கரவு செஞ்சுருக்கணும். ஆனால் 2014 பவானி சுப்ரமணியனும் நீதியரசர் கல்யாண சுந்தரம் கொடுத்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்குது. ஆனால் தனி நீதிபதிக்கு போகும்போது இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை புறந்தள்ளிவிட்டு இவர் தனியாக ஒன்று எடுக்கிறார். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, விஜய் வழக்கில் கரூர் வழக்கில் ஒன்று நடந்தது. தனி நீதிபதி செந்தில்குமார் வந்து ஒரு உத்தரவு போடுறார். அதில் வந்து கமிட்டியெல்லாம் அமைக்கிறாரு, ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாரு, விசாரணை கமிஷன் அமைக்கிறாரு. அதே நேரத்தில் மதுரையில் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு 2 பேர் உள்ள அமர்வுக்கு வந்து அந்த வழக்கு வந்தது. அவங்க நோட்டீஸ் போட்டாங்க, இவர் உத்தரவு போட்டார். ஆக 2 நீதிபதிகள் கொடுத்த ஒரு உத்தரவு இருக்கின்ற பொழுது தனி நீதிபதி தன்னுடைய வரம்பை மீறிவிட்டான்னு சொல்லி தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ உத்தரவே வாங்கினாங்க. அப்போது இந்த நேர் எதிர் மறையான அணுகுமுறையை இந்த ரவுடி கும்பல் எப்படிலாம் கையில் எடுக்குதுன்னு பாருங்கள். நான் விஜய் வழக்கை வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்போ இதே மாலை நேரத்து சங்கிகள் தான் டிவியில் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணான். தனி நீதிபதிக்கு வந்து அதிகாரம் கிடையாது, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து கொடுத்த தீர்ப்பு இருக்கும்போது இது செல்லாதுன்னு சொல்லி தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க. அப்போ 2 நீதிபதிகள் கொடுத்த ஒரு தீர்ப்பு அமலில் இருக்கின்ற பொழுது அதே காரணத்திற்காக அதே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்காக வருகின்ற பொழுது இவர் எப்படி ஒரு புது தீர்ப்பு கொடுக்க முடியும்? இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே வந்து ஐயருங்க இருக்கிற இடத்துல போய் சட்டை போடாமல் வந்து நீ சாதத்தை மேலே பெறலாம் உருள்லான்னு கரூரில் ஒரு உத்தரவு போட்டார். அது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அடி வாங்குச்சு. இவ்வளவு நேர்மையை பேசி கொண்டிருக்கின்ற இந்த நபருடைய மனைவி நீதி பரிபாலனத்தில் தலையிட்டார்னு ஒரு குறிப்பு நான் ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன். கஸ்தூரி கைதான வழக்கின் போது
நீதிபதியினுடைய மனைவி அவர்கள் எந்த விதமான புரோட்டோகாலும் இல்லாமல், ஒரு நீதிபதியினுடைய மனைவி என்பதையும் மறந்து, எந்த விதமான கோட் ஆஃப் கான்டக்டையும் பின்பற்றாமல், எழும்பூரில் இருக்கின்ற நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தை வைத்திருக்கின்ற கஸ்தூரி குழந்தை வைத்திருக்கின்ற காரணத்தால் அவரை பிணையில் விட வேண்டும் ஓப்பனாக லெட்டர் போட்டார். இது இன்டர்ஃபியரன்ஸ் இன்டு த ஜஸ்டிஸில் வருமா இல்லையான்றது அந்த படித்த பெருமக்களுடைய பெரும் சிந்தனைக்கு நம்ம விட்டுருவோம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே இறங்கி விமர்சனம் பண்ணும்போது கொஞ்சம் உயரத்தை குறைச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அது அவங்களுக்கு வேணால் வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் சட்டப்படி நடக்கின்ற எதையும் தங்களுக்கு நடக்கின்ற போது வளைத்து கொள்ளுகின்ற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனாதனத்தை கொண்டு வரேன், இந்து மதத்தை கொண்டு வரேன், இந்துத்துவா கொண்டு வரேன்னும் போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களில் 90 பேர் கோயிலில் போய் சாமி கும்பிட்றோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 10% பேர் கூட இங்கே நாத்திகன் கிடையாது. காலம் காலமாக 1000 பல்லாயிரம் ஆண்டுகளாக அவன் கடவுளை தொழுது கொண்டு இருக்கின்ற இடத்துல புதிய மரபுகளையும் புதிய வழிகளையும் கொண்டு நீங்கள் மதக்கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்றது தான் எல்லாருடைய பிரார்த்தனையும் வேண்டுகோளும் கூட. அப்போ எங்கெல்லாம் எங்கே திருவிழா நடக்குன்னு பார்த்துட்டு அங்கெல்லாம் போய் கலடா பண்ணுறதுக்கு ஒரு ரவுடி கும்பல் ரெடி ஆயிடுது. அந்த ரவுடி கும்பலை பின்னாடி ரெடி பண்ணி கொடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேற்படி சனாதன சக்திகள், எச் ராஜா இவன் எல்லாம் உட்காந்துட்டு கிண்டி விட்டுட்டு கீழே உட்காந்துருப்பான். திருப்பி வந்த உடனே போய் கெட்ட வார்த்தையில் பேசுறது, அடிங்கிறது, உடைங்கிறது, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது. வழியில் தர்கா இருக்குது, அந்த தர்காவை தாண்டி போகணும், அது சிக்கந்தர் மலைன்னு அவங்க சொல்கிறாங்க. சிக்கந்தர் மலைன்னு அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான். அங்கே போய் ஆடு கோழி வெட்டுறதுக்கு என்னைக்கு இந்த வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ போகிறான், அனுமதிக்கப்பட்ட இடத்துல போகிறான். இங்கே தீபம் ஏற்றப்பட்டதற்கு உண்டான அடையாளமே இல்லை என்கின்ற பொழுது ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஏற்றலான்றது இந்து அறநிலையத்துறை ஒத்துக்குது, அரசாங்கம் அதுக்கு துணை நிற்குது. ஆனால் அரசாங்கம் அதை தடுத்த மாதிரி புதுசாக ஒரு தூணை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு குறிப்பு எடுத்து வந்துச்சு, உடனே ஒரு வழக்கு. அந்த வழக்கு போடும்போது ஏற்கனவே 2 அமர்வு கொடுத்த நீதிபதியினுடைய தீர்ப்பு இருக்கின்ற இடத்துல அது நீக்கரவு செய்யப்படவில்லை, அதுக்கு மேலே அப்பீல் போடல. அப்படி இருக்கும்போது இதை நான் எடுக்க முடியாதுன்னு சொல்றதா ஒரு மரபா இருக்க முடியும். ஆனால் நீங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த இடத்துக்கு நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பிற்காக, கலைஞருடைய ஆட்சியின் போது நீதிமன்றத்திற்குள் உள்ளே நுழைந்து காவல்துறை தாக்கியது என்பதற்காக, நீதிமன்றங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கொண்டு வரப்பட்டது தான் சிஐஎஸ்எஃப். அது தொழில் பாதுகாப்பு படையின் பேர் இருக்கு. 1969 வருஷத்தில் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்சாலைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு தனி சட்டம். அந்த தனி சட்டத்துக்கு அதுக்கு பிற்பாடு ஒரு 4-5 திருத்தங்கள் வருது. 2009 பி சிதம்பரம் இருக்கும்போது கூட ஒரு அமெண்ட்மெண்ட் அதில் வருது. அந்த திருத்தங்களில் கூட என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, தொழிற்சாலைகள் மற்றும் வேலையாட்கள் பணியாட்களுக்கு கொடுக்கின்ற பாதுகாப்பு என்பதை விட தீவிரவாதிகளால் தாக்கப்படுகின்ற பொழுது மும்பையில் நம்ம தாஜ் ஹோட்டல்லாம் அடித்தாங்க இல்லையா, அதை போன்ற தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கும் சிஐஎஸ்எஃப்ஐ பயன்படுத்தலாம் என்பது சட்ட திருத்தம். இப்போ சிபிஐ எப்படி நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் மாநில அரசோட அனுமதி இல்லாமல் எப்படி மற்ற இடங்களுக்கு அனுப்பப்பட முடியாதோ, அந்த மாதிரி சிஐஎஸ்எஃப் என்பது நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பிற்காக மட்டுமே அனுப்பப்பட்ட ஒரு காவல்துறை. வேற எதுக்கு அதை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. இல்ல இப்ப உயர் நீதிமன்றத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, ஒரு தீவிரவாதிகள் உடனே நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்க அது பாதுகாக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ஆனா நீதிபதி செய்ய வேண்டிய ஒரு வேலையை, அவருடைய உத்தரவை நிறைவேற்றுகின்ற பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இது மாநில காவல்துறையை அவமதிப்பதாகும். மாநில காவல்துறையினுடைய ஜூரிஸ்டிக்ஷனை, மாநில காவல்துறையினுடைய எல்லைகளை எல்லாம் இவர்கள் மீறி அதன் தலை மீது நடந்து போடப்பட்ட உத்தரவு. அதுக்கு இந்த பெஞ்ச் என்று சொல்ற 2 நீதிபதிகள் அமர்வு என்ன தெரியுமா சொல்லுது, காவல்துறை தன்னுடைய கடமையை செய்ய தவறிய காரணத்தால் இப்படி அனுப்பலான்றீங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒரு மர்டர் நடக்குது, அங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுது. உடனே ஒருத்தன் ஒரு சங்கி ஒரு கேஸ் போடுறான், இந்த போலீஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, இவங்க சரியா விசாரணை பண்ணலன்னு சொன்னா நீங்க கோர்ட் என்ன பண்ணணும், ஒரு சிபிசிஐடிக்கு உத்தரவு போடும், ஒரு சிபிஐக்கு உத்தரவு போடும். உடனே உனக்கு கோர்ட் வாசல்ல பாதுகாப்பு போய் நின்றுட்டு இருக்க சிஐஎஸ்எஃப் கூப்பிட்டு நீ நேரில் போய் அவனை போய் தூக்கிட்டு வான்னு சொல்ல முடியுமா? அதுக்கு அதிகாரம் இருக்கா? அங்க போய் பாதுகாப்பு கொடுன்னு சொல்ல முடியுமா? லா அண்ட் ஆர்டரை பாதுகாப்பதற்கு உள்துறையினுடைய அனுமதியோடு நீதிமன்ற பாதுகாப்பிற்கு மட்டுமே அனுப்பப்பட்ட காவல்துறையை பயன்படுத்தி என்பது சட்டத்திற்கு விரோதமான செயல். அது சரி என்று சொல்லியிருப்பது அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு செய்த அடுத்த தவறு. இது உச்ச நீதிமன்றத்திலிருந்து பதில் வர வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும், அடுத்த விமர்சனத்துக்கு போற வரைக்கும். ஏன் நான் இதை மறுபடியும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சிஐஎஸ்எஃப்ல இருக்கிறவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பயிற்சி கிடையாது,
புலனாய்வு சம்பந்தப்பட்ட பயிற்சி கிடையாது. இவங்க ஒரு இடத்துல வந்து கலவரம் நடந்ததுன்னா அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எந்த இடத்துல, குறிப்பிட்ட சில இடங்களுக்கு எதன் காரணமாக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான். கோயிலுக்கெல்லாம் அனுப்புறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் நடத்தின ஒரு வழக்கில் சிஐஎஸ்எஃப்ல ஒரு அம்மா வந்து இன்ஸ்பெக்டரா இருக்கு. அவங்கள சிபிஐக்கு ஒரு 15 நாள் ட்ரைனிங் அனுப்புறாங்க. 1 மாசம் 2 மாசம் ட்ரைனிங் அனுப்புறாங்க. சிபிஐக்கு வந்து ட்ரைனிங் அனுப்புற பீரியட்ல ஒரு வழக்கில் அவங்கள புலனாய்வு அதிகாரியா போடுறாங்க. அந்த 3 மாசம் 2 மாசம் ட்ரைனிங்ல இருந்தாங்க பாருங்க, அதுல அவங்க புலனாய்வு செஞ்சு ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது சிஐஎஸ்எஃப்ல இருந்தவங்க சரியான ஒரு பயிற்சி இல்லாத காரணத்தால் இந்த புலனாய்வு சரியான புலனாய்வு இல்லை என்று நான் சொன்னாலும் கூட அவர் அந்த இடத்தில் சிபிஐ அதிகாரியாக இருந்த ஒரு காரணத்தால் அந்த விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னிச்சு. புரியுதுங்களா? அதுக்கே வந்து இவ்வளவு சிக்கல் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக, இப்போ உதாரணத்துக்கு சிபிஐ நீங்க கொண்டு வரணும்னா மாநில அரசு கேட்கணும் அல்லது நீதிமன்றம் உத்தரவு போடணும். தானா ஒரு இடத்துக்கு நுழைய முடியாது. அந்த மாதிரி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் போட்ட இந்த உத்தரவு என்பது தன்னுடைய அதிகார எல்லைகளை மீறியது, தன்னுடைய அதிகார வரம்பை மீறியது, அவருடைய ஜூரிஸ்டிக்ஷனை கடந்தது. நீதிபதிகளை வந்து யாருமே விமர்சிக்கல. இப்ப அவர் யாருமே தப்பா சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஓய்வு பெற்றுட்டேன்னா உடனே ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு தான் போறேங்கிறாரு. தன்னைத்தானே அவர் ஆர்எஸ்எஸ் தானே சொல்றாரு. யாரும் வந்து இப்ப இதை பத்திலாம் வந்து யாரும் கவலைப்பட்டு இருக்க முடியாது. இதற்கு உள்நோக்கம் என்னன்றதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. உள்நோக்கத்தை பத்தி நான் பேசவே இல்லை. உள்நோக்கம் இருக்கான்னு சொல்ல. ஆனா அந்த உத்தரவு தப்பு. ஏற்கனவே வந்து 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு அமர்வில் இருக்கு, இது அமல்ல இருக்கு. என்ன அவசரம் இப்போ? அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்ப இந்த கோர்ட் விஷயத்தையே விட்டுருங்க. இந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் பாருங்க. ஒரு பக்கம் தேர்தல் வருது. நான் என்ன சொல்றேன், இந்த இந்துத்துவ அமைப்புகள் வந்து இவ்வளவு குதிக்கிறான்ல. இதே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குல்ல, அந்த வரதராஜ பெருமாள் கோயில்ல பெருமாள் தானே இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடித்தடி நடக்குது இல்லையா, வட சண்டை. வடகலை தென்கலை, வடகலைக்கும் தென்கலைக்கும் என்ன சண்டை நடக்குது? ரோட்ல நின்றுட்டு அடிச்சுக்கிறானா இல்லையா? எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கிட்டு போறாங்கல்ல. அங்க ஏன் இந்த இந்துத்துவ முகத்தை பொருத்தி கொண்டிருக்கின்ற எந்த பொறுக்கியும் போறது இல்லை? ஏன் போறது இல்லை? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, திருவண்ணாமலை கோயில்ல முதல்ல வந்து நிகழ்ச்சி பதிவு பண்ணவன் நான். அப்படி இருக்கும்போது என்னுடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேறு. எனக்கும் அந்த மரபுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு எங்க விளக்கேற்றணும் தெரியும், எங்க தீபம் ஏற்றணும் தெரியும். திருவண்ணாமலை தீபம் வந்து அந்த இடத்திற்கு உண்டானது. அங்க இருக்கின்ற மரபு பல 100 வருடங்களாக அது நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு ஆந்திராவில இருந்து 10 லட்சம் பேர் வந்து நிற்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கவன் 10,000. நேற்று மிக பெரும் தலைவி ரோஜா கூட வந்துட்டு போயிருக்காங்க திருப்பதிக்கு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்தில் இருக்கின்ற மரபை சில இடங்களில் பின்பற்றுவது வந்து இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்க, தர்கா வந்து இதுல குறுக்க வருது, சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு கலாட்டா பண்றாங்கன்னு சொல்றீங்கல்ல. என்னுடைய விரிவான நிகழ்ச்சியே ஒன்று இருக்குல்ல. என்ன நிகழ்ச்சி இருக்கு? இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு செந்தில்குமார் சொல்லும் போது தனி நீதிபதிக்கு உத்தரவு இல்லை, நீங்க அதிகாரம் இல்லை நீங்க. இப்ப இங்க பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்போது சிங்கிள் ஜட்ஜ் மாத்தி கொடுக்கிறார் இல்லையா? இதையும் சரிங்கிறான், இதையும் சரிங்கிறான், அது தப்புங்கிறான். அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போறான். இதுக்கு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுடைய விரோதிங்கிறான். இந்துக்களுடைய விரோதி என்று சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விதமான வழிபாட்டுகளுக்கு உண்டான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து பழனியில் முருகர் மாநாடு நடத்தி பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி எல்லா கோயில்களுக்கு உண்டான செலவு புனரமைப்பு செலவெல்லாம் சேகர்பாபு வச்சுக்கிட்டு செஞ்சு கொடுத்தாலும் கூட இந்து விரோதிங்கிறான். இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட அடையாளங்களை அழிப்பதற்கு கடைசி சுவராக நின்று கொண்டிருப்பது அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகமாக தெரிகிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக நின்று கொண்டிருக்கின்ற பெரும் சுவர் என்கின்ற திராவிட அடையாளத்தை உடைப்பதற்கு திராவிடத்திலிருந்தே கைக்கூலிகளை பொறுக்கி அவர்களுக்கு இந்துத்துவா என்கின்ற ஆயுதத்தை கையில் கொடுத்தி பாபர் மசூதியில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு கலவரத்தை உண்டாக்கி, அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் உண்டாக்குனா உள்ள நுழைஞ்சலான்னு இவன் தப்பு கணக்கு போடுறான்.
இப்ப இஸ்லாமிய அடையாளங்களை அழிப்பதே அவருடைய வேலை என்றுதான் பாபர் மசூதியிலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சிக்கந்தர் தூண் சிக்கந்தர் மலை என்றது உங்களுக்கு ஒரு மத அடையாளமாக இருந்து இஸ்லாமியர்கள் அந்த இடத்தை சொந்தங்க கொண்டாடிட போறாங்கன்றதுக்காக நாங்க இந்துத்துவாவினுடைய நிலைநிறுத்த போறோம் அடையாளத்தை. நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு 30 வாட்டி கேள்வி கேட்டோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற 2ஆம் பிரகாரத்தில் இருக்கின்ற ஈசான மூலையில் இருக்கின்ற கடவுள் யார்? துலுக்க நாச்சியார். துலுக்க நாச்சியாருக்கு தினமும் வழிபாட்டு முறைகள் எப்படி செய்யப்படுகிறது? சுரதானி என்பவர் யார்? அலாவுதீன் கில்ஜியினுடைய காலத்தில் மாலிகபூரின் மகளாக இருந்த சுரதானி எப்படி பெருமாளின் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? பகல் 10 ராப்பத்து என்று சொல்லுகின்ற இடங்களில் மார்கழி மாத வழிபாட்டில் பெருமாளுக்கு 10 நாள் கைலி அணிவிக்கப்படுகிறதா இல்லையா? கைலியை அணிந்து கொண்டு அவருக்கு ஜாலி உற்சவம் என்று ஒன்று நடத்தப்படுகிறதா இல்லையா? அவருக்கு வெண்ணையும் ரொட்டியும் இஸ்லாமிய முறைப்படி படைக்கப்படுகிறதா இல்லையா? லுங்கி அணிவிக்கப்படுகிறதா இல்லையா? இஸ்லாமிய அடையாளங்களை அழித்து விட வேண்டும், இஸ்லாமியர்களுடைய மரபுகளின் கீழாக திருச்செந்தூர் முருகன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வந்துவிடும் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் கோவிலில் இங்கு உள்ளே படைத்து நிலைத்து வைக்கப்பட்டிருப்பது எப்படி? அந்த படையெடுப்பின் போது ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களை கொன்று மாறுகால் மாறுகை வாங்கி பெண்களை கற்பழித்து வன்புணர்வு செய்து எல்லோரையும் கட்டாய மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்த மனிதனாக வந்த மாலிகபூர் என்பவன் எவ்வளவு பெரிய கொடூரன் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாலிகபூர் வழிவந்த சுரதானி என்பவரையே பெருமாள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதை மத நல்லிணக்கம் சொல்லி உள்ள வச்சிருக்கீங்க. இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது 2ஆம் பிரகாரத்தில் ஈசான மூலையில் இருக்கின்ற இடத்துல போய் எந்த கடவுள் இருக்குன்னு பாருங்க. திருப்பதியிலையும் இருக்கு, திருப்பதியிலையும் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கிற ஆதி பெருமாள் கோயிலையும் இருக்கு, அங்க பேகம் நாச்சியார். அப்ப மத நல்லிணக்கம் என்று வருகின்ற போது ஒரு கடவுளுக்கு ஒரு கதையை சொல்றீங்க, இன்னொரு கடவுளுக்கு இந்த அடையாளத்தை அழிக்கணுங்கிறீங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனா வாவர் சாமி கூட உட்கார்ந்து இருக்காரு, அவர் இஸ்லாமியர் தானே. வாவர் சாமி சபரிமலையில 18ஆம் படிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காரு. எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மரபை உங்களுக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் எப்படிடா போய் கலடா பண்ணீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். நீ ஏன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேங்கிற? அங்கேயும் இந்துக்களுக்கு தானே சண்டை, அங்க போங்க. அங்க போய் ஒன்று வடகலைக்கு சார்பா பேசு, இல்லை தென்கலைக்கு சார்பா பேசு, இல்லை துலுக்கநாச்சியார் உள்ள இஸ்லாமியத்தினுடைய அடையாளத்தை தப்பா நாங்க இஸ்லாமிய படையெடுக்கும் போது பயம் காரணமாக ஒரு கதை விட்டு உள்ள வச்சிருக்கோன்னு சொல்லு. இல்ல வட இந்தியா முழுமைக்கு இந்த கதையை கொண்டு போய் சொல்லு. மோடி இங்க வரும்போதே நான் சொன்னேன், மோடியை அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் துலுக்கநாச்சியார் கதையை நீங்க சொன்னீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னா ரங்கராஜன் நரசிம்மனை இதை பத்தி பேச சொல்லுங்க. அவர் இது வரைக்கும் வாயை திறக்கல பாருங்க. இது எல்லா இடங்களிலும் இவர்கள் செய்து வைத்திருக்கின்ற ஏற்பாடுகள், தங்கள் பாதுகாப்பிற்காக செய்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஏற்பாடுகள். அது இருக்கட்டும், நல்லிணக்கத்தினுடைய அடையாளம்ங்கிற நான். ஆனா அதை நீ காபந்து பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்திலும் போய் இந்த இஸ்லாமிய அடையாளம் இருக்கு, அந்த இஸ்லாமிய அடையாளம் இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு இருக்குது என்பதே கலாட்டா பண்றது தவிர வேற நோக்கம் இல்லை. இப்ப தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் பெரிய இந்த நம்ம வடிவேலு மாதிரி கெத்து காட்டிட்டு பல ஊரில் போய் சுற்றி சுற்றி வருவான், நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்னு. யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் தமிழ் பேசுகிறோம், துண்டு போட்டுக்கிட்டோம், வேட்டி கட்டிக்கிறோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி பார்த்தோம், திருக்குறள் சொல்லி பார்த்தோம், அப்புறம் ஆழ்வார்கள் பற்றி பேசணும், நம்மாழ்வார்கள் பற்றி பேசணும், கம்பராமாயணம் பற்றி பேசணும், உலகம் யாவையும் தாமுல வாக்கணும்னு ஸ்ரீரங்கத்தில் உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டு போனோம். என்ன பண்ணாலும் இந்த ஊரில் மதிக்க மாட்டாங்கன்ற ஒரு 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 அவமானமாக அவர்கள் உணர்கிறார்கள். அந்த அவமானமாக உணர்வதை மோடி கூட எப்படி எடுத்துக்கிறான்னு எனக்கு தெரியல. மோடியை இயக்கி கொண்டிருக்கின்ற RSS போன்றவர்கள் சங்கிகள் இது என்ன நினைக்கிறான்னா, தமிழ்நாடு என்பது அவனுக்கு அவமான சின்னமா இருக்கு. இந்த இடத்துல ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி உள்ள நுழையணுன்றதுக்கு எனக்கு எப்பவுமே வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய நோக்கத்தில் அவனுடைய அணுகுமுறையில் அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். அதற்கு ஏன் என்னுடைய தமிழ் பிள்ளைகளை நீங்க பயன்படுத்துறீங்க? எங்க வீட்டு பிள்ளைங்களை ஏன் கலாட்டா பண்ண அனுப்புறீங்க? நீங்க வாங்கடா, ஒரு 10 பேரு, நீங்க ஒரு 50-100 பேர் வாங்க, உங்க சனாதன கும்பல் வாங்க, நீங்க பிரச்சனை பண்ணுங்க, நீங்க முன்னால நில்லுங்க. ஏன் அப்பாவி பிள்ளைகளை இதுக்கு பயிற்று வைக்கிறீங்க?
அது எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக எழுந்து நிற்க வேண்டிய தருணம் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி தான் ஆர் என் ரவி பேசினப்பையும் நான் சொன்னேன். ஆர் என் ரவி பேசினப்பையும் நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால், மணிப்பூரில் வந்து ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. என்ன தீர்ப்பு கொடுத்தது? அங்கே போய் என்ன கலாட்டாக ஆரம்பித்தாங்க, இவங்க ஆளுகின்ற கட்சி அந்த மாநிலத்தில் வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறான். தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, மேத்தீன மக்களை வந்து உங்களை நாங்கள் வந்து மலைவாழ் மக்களை அறிவிச்சிடுறோம், அறிவிச்சுட்டா நீங்கள் மலையில் இருக்கிற எந்த சொத்தை வேணால் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அறுதி பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்து மக்களாக இருக்கின்ற மேத்தீன மக்களை மலைவாழ் மக்களை அறிவிக்கிறேங்கிறான். அப்போ கூக்கியின மக்கள் வந்து மேலே இருக்கான், அவனுடைய அடிப்படை ஆதாரங்கள் எல்லாமே போகுது. அதில் நிறைய பேர் வந்து கிறிஸ்தவத்தை பின்பற்றுவேன். அந்த கிறிஸ்தவத்தை பின்பற்ற காரணத்தால் அங்கே ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இவன் போய் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறான். அங்கேயும் ஒரு தமிழ் நீதிபதி தான் இருக்கார். தமிழ் நீதிபதி கொடுத்தது தப்பான தீர்ப்பு. அது எந்த அழுத்தத்தில் கொடுத்தார்ன்றதை பற்றிலாம் நான் இப்போ பேச விரும்பல, ஏன்னா அவர் வந்து ஓய்வு பெற்று வந்து விட்டார். ஆனால் அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு மணிப்பூர் பத்திட்டு எரியுது. மணிப்பூர் பத்திட்டு எரிஞ்ச உடனே அமித்ஷா சொல்றாரு, நீதிபதி கொடுத்த ஒரு தவறான தீர்ப்பின் காரணமாக தான் இவ்வளோ பிரச்சனையே நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி நீதிபதி மேலே போட்டவங்க தான் இந்த பாவிங்க. அமித்ஷா ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. அதே மாதிரி இங்க நீதிபதியை விட்டு தீர்ப்பு கொடுக்க வச்சுட்டு நீதிபதியை பொதுமக்களுக்கு எதிராக மாற்றுவது, அந்த நீதிபதியினுடைய சிந்தனை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் மீது எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின்படி எல்லோருக்கும் உண்டானதாக இல்லாமல் ஒரு சார்பாக இருப்பதால் அவர் விமர்சிக்கப்படுகிறார். தொடர்ந்து அவர் ஏன் விமர்சிக்கப்படுகிறார்? அப்படி குறுக்கிட பல தீர்ப்புகள் வந்து ஒரு சார்பாக இருக்கிறது. அது ஒரு சார்பாக இருக்கின்ற காரணத்தால் அந்த தீர்ப்பு விமர்சனத்திற்கு உட்பட்டது. அந்த விமர்சனத்திற்கு உட்பட்டது என்பது அவர் நேர்மையானவர் என்பதில் இரண்டாவது கேள்வி கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்கின்ற தீர்ப்புகள் என்பது மாறுபட்ட சிந்தனைகளின் விளைவாக, பொதுமக்களிடையே கலகத்தை உண்டு செய்வதன் விளைவாக, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதன் காரணமாக அந்த தீர்ப்பு விமர்சிக்கப்பட்டே தீரும். தவறான தீர்ப்பு என்ற காரணத்தால் அது திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு, நிறுத்தப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. இது உச்சநீதிமன்றம் வந்து பேசுற வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு மேல அதை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பேசும்போது தேர்தல் நேரத்தில் இதை கையில் எடுக்கிறாங்க, வேண்டும்னே கையில் எடுக்கிறாங்கலாம் சொல்கிறீங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. உச்சநீதிமன்றம் இதில் என்ன சொல்லும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா இப்போ இதுக்கு போயிட்டு நாடாளுமன்றத்துலேயும் திமுக எம்பிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையில்லாமல் தமிழகத்தில் வந்து அமைதியாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம். மக்களவையாக இருக்கட்டும், மாநிலங்களவையாக இருக்கட்டும், ரெண்டுமே இது வந்து எடுக்க முடியாது, நீதிமன்ற விவகாரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற கிரண் ரிஜிஜு டிஆர் பாலுக்கு இது சிக்கல் ஏற்படும், திமுகவுக்கும் சிக்கல் ஏற்படும், இந்த விஷயம் இங்கே பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ அங்கேயும் இதை பற்றி பேசக்கூடாதா என்ன? நாடாளுமன்றது வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற இடம். நீதிபதியினுடைய தீர்ப்பை விமர்சிக்கும் போது நீதிபதி பற்றி நீங்கள் அவதூறு பேசுகிறீங்கன்னு டிஆர் பாலுகிட்ட சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் வந்து ஒரு விரிவான விவாதம் வந்து நடந்தாக வேண்டிய கட்டாயத்தை தமிழ்நாடு வந்து எப்போவுமே வந்து உருவாக்கிட்டே இருக்கும். பல தீர்ப்புகள் மூலமாக உருவாக்கியிருக்கு. ஆளுநருடைய அதிகாரம் என்னன்றதுக்கு வந்து உருவாக்கியிருக்கு. எதை உருவாக்கியிருந்தாலும் கூட நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன பல உதாரணங்கள் மூலமாக, குறிப்பாக உச்சநீதிமன்றம் வந்து ராஜஸ்தான் சில வழக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க. சிஐஎஸ்எஃப் என்பது எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டுமோ அதற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அடையாளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒன்று. அந்த விதத்தை பொறுத்த வரைக்கும் தனி நீதிபதி அவர்கள் தன்னுடைய வரம்பை மீறி அதை அனுப்பியதை இங்கு இருக்கின்ற 2 நீதிபதிகள் சரி என்று சொன்னதை உச்சநீதிமன்றம் ஏற்குமா இல்லையா என்பதை பார்க்கணும். உச்சநீதிமன்றம் ஒருவேளை ஒத்துக்கொண்டாலும் கூட இது வந்து மிக மோசமான முன்னுதாரணமாக இருக்க போகிறது. மாநிலத்தில் இருக்கின்ற பல காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டுவிட்டு அந்த இடத்திற்கு நீதிபதிகள் நினைக்கின்ற யாரை வேண்டுமானாலும் அனுப்பலாம் என்ற நிலை வருமானால், பல ஆப்பிரிக்க நாடுகளில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ, பல 3ஆம் உலக நாடுகளில் ஜனநாயகம் இல்லாத அதிகாரத்தினுடைய கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற வரம்பு மீறிய சக்திகள் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை செய்வதற்குண்டான அனுமதியை இந்த நாடு வழங்கப் போகிறதா இல்லையா என்பதை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் முடிவு பண்ணணும். அப்படி வந்து இது சரிதான் சொல்லிட்டா ஒவ்வொரு நீதிபதியும் அவங்க வீட்டுக்கு காவலுக்கு போட்டிருக்கிற போலீஸ்காரெலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்புவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி அனுப்புனாங்கன்னா இந்த காவல்துறை என்பது என்னவாக இருக்கும்? தமிழ்நாடு காவல்துறை தன்னை வந்து இதில் ஒரு பார்ட்டியாக சேர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும். எங்களுடைய அதிகாரத்தை இவர் கையெடுப்பதற்கு எந்த விதமான அதிகாரமும் இவருக்கு கொடுக்கப்படவில்லை.
அப்படிப்பட்ட சூழல் உருவால. ஆகவே தமிழ்நாடு காவல்துறையும் ஒரு பார்ட்டியா சேரணும்னு நான் நினைக்கிறேன். இது இது வந்து அடுத்தது வந்து நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் எதை சொன்னாலும் கூட இந்த இந்துத்துவா என்ற வாதம், கோவில் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு நீதிபதி நினைத்தால் நீதிமன்றத்திற்கு காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு படை வீரர்களை அந்த மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா இடத்திற்கும் காவல்துறையை மீறி அனுப்பலாம் என்கின்ற ஒரு முன் மாதிரியை இவர்கள் செய்துவிட்டார்கள் என்று சொன்னால், மாநில மத்திய அரசுகளுக்கு இடையே இருக்கின்ற உறவு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை என்பது கையாலாகாத துறை என்று நீதிமன்றம் கருதுவதாக ஒரு தவறான கருத்து மக்களிடம் கொண்டு செல்லப்படும். அப்ப காவல்துறைக்கு வந்து இருக்கின்ற மரியாதை என்பதை நீதிமன்றமே மக்கள் முன்பாக குறைத்து விடுகிறது. இப்போ உதாரணமா 2-3 காவல்துறை மரணங்கள் நடந்தது இல்லை காவல் நிலையங்கள்ல. அதுக்கு பிற்பாடு பல காவல் நிலையங்கள்ல பல வழக்குகளை வந்து பதிவு செய்யதில்லை. நிறைய பேருக்கு தெரியாது. சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள் தவிர, மிக முக்கியமான கொலை கொள்ளை பாருங்க, அதை போன்ற வழக்குகள் தவிர வேற எதிலும் காவல்துறை வழக்குகளை பதிவு செய்வதில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை நாங்க வழக்கு பதிவு செஞ்சு எவனையாவது வந்து அந்த குற்றவாளியை வந்து பிடிக்கும் போது அடிக்க போய் உடனே அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதுன்றதுக்காக காவல்துறைக்கு காவல் நிலையங்களுக்கு வெளியிலே கூட்டு போய் கட்ட பஞ்சாயத்து பேசி அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால பல முக்கியமான வழக்குகளே இப்ப பதிவாகிறதில்லை. காவல்துறை பயப்படுது. எல்லாமே பிரச்சனையாகுதுன்னு காவல்துறை பயப்படுது. இப்போ நீங்க ஒன்று ஒவ்வொரு கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜும் அவங்க கீழே இருக்கிற பாதுகாப்பு படை வீரர்களை கூப்பிட்டு, நீ போய் இந்த கேஸ்ல வந்து மர்டர் கேஸ்ல 2 பேரை தூக்கிட்டு வா, இல்லைனா அவங்க வீட்டுக்கு போய் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மயிலாடுதுறையில் இருக்காங்க, மன்னார்குடியில் இருக்காங்க, ஒரு ஜியர் இருக்காரு, அவங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு போன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதான் இது. பொதுவாக நீங்கள் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நீதிபதியாக இருப்பவர் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர், எல்லா சமய நம்பிக்கைகளுக்கும் பொதுவானவர். தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்ற பொழுது அவருக்கு உரிமைகள் கிடையாது. ஆனால் ஒரு சார்பாக வருகின்ற பொழுது அது விமர்சனத்துக்கு வருகின்ற தர்ம சங்கடம் உண்டாவதையும் தவிர்க்க முடியாது. நானும் ரொம்ப நாள் இதை பற்றிலாம் பேசாமே இருந்தேன். ஏன் பேசாம இருந்தேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பதை ஒரு ஒரு 40 வயது 40 வருட பிராக்டிஸ் உள்ள ஒரு வழக்கறிஞனாக நாமே பேசுறது நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். இப்போ நீங்க பாருங்க, இவ்வளவு நடந்தும் என்னுடைய சகோதரர்கள் வழக்கறிஞர்கள் எந்த அமைப்புகளும் இதை பத்தி பேசல. நேற்று தென்காசியில் ஒருத்தன் நடு ரோட்டில் வெட்டி போட்டு போறான். ஒரு சத்தத்தை காணாம். தமிழ்நாட்டில் ஒரு சத்தத்தை காணாம். எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு வந்து பின்வாங்குகின்ற அமைப்புகளாக, பேசாம அடந்தைகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் நீதிமன்றங்கள் தங்களுடைய எல்லைகளை மீறி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நீதிபதிகள் வந்து இப்படி தவறு செய்வார்கள் என்று சொன்னால் வழக்கறிஞர் சங்கங்கள் நிறைய பேர் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, அந்த கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க, அந்த நீதிமன்றத்தை புறக்கணிப்பாங்க. ஆனா இங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வழக்கறிஞரே செத்தா கூட கோர்ட்டுக்கு போகாதீங்கன்னா கக்கத்தில் கவனம் வச்சுட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. நாம் எல்லாம் ஒரு வயதான காரணத்தால் அளவுக்கு அதிகமாக அதை பற்றி எல்லாம் பேசுவதை நம்ம நிறுத்திட்டோம். ஆனால் நம் கண்முன்னே சிதைந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பை பற்றி, நாம் மிகவும் நம்பிக்கொண்டிருக்கின்ற நீதித்துறை பற்றி, மக்களுடைய கடைசி நம்பிக்கையான நீதிமன்றங்கள் வந்து இப்படி வழுக்குமானால், இப்படி வழுக்கி விழுமானால் எதிர்காலத்தில் மக்களுக்கு அந்த அமைப்பின் மீது இருக்கின்ற நம்பிக்கை சில தனி நபர்களுடைய நடவடிக்கைகளால் அது அழிந்து விடக்கூடாது என்ற அக்கறை தான் என்னுடைய வெளிப்பாடு. என்னுடைய கருத்தினுடைய வெளிப்பாடும் உட்பொருளும் அதுதான். இது சட்டப்படியா இல்லையா என்றதெல்லாம் உச்சநீதிமன்றம் சொன்ன பின்னாடி நம்ம விரிவா பேசுவோம். உச்சநீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்த கட்டமாக நம்ம இதை பேச முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு அரசும் உறுதியாக இருக்குது. ரகுபதி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு இல்லையா, அதில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் 2014 அப்புறம் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் யாரும் மேல்முறையீடு போகல, எதிர்த்தும் போகல. நாடாளுமன்றத்துலேயும் இது எதிர்கொலிச்சிருக்கு. நாளைக்கு என்ன ஆகும் தெரியல, நாடாளுமன்றத்தை பற்றி பேசுவாங்களான்னு தெரில. நீதிமன்றமும் விரைவில் இதை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.